எங்க பாட்டி வந்து கமலா பாட்டி, அவங்க வந்து நிறைய நியூஸ் சேனல்லாம் கூட வந்திருக்காங்க. நம்ம கடையில வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், சாப்பாடு, அப்பளம். சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், அன்லிமிட்டட் தான். நான் சாப்பிட வர ஒருத்தவங்க கிட்டயுமே சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இன்னொருத்தவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. அன்பா சாப்பாடு கொடுக்குறாங்க, வயிறார சாப்பிட்டு போறாங்க, நல்லா இருக்கு. இந்த சரௌண்டிங்ல நம்மளது மட்டும் தான் ஹோட்டல், வேற எங்கேயுமே இங்க ஹோட்டல் அப்படின்றதே கிடையாது. நம்ம எதனா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சதுதான். கிராமத்துக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. மீன் குழம்பு பிடிக்கும், அதுக்கு வண்டியை மெனக்கிட்டு வந்தோம் சாப்பிடுது. ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு எங்க நியூஸ்ல கேட்டீங்கன்னா தண்டலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா சவிதா காலேஜ்ல இருந்து அடுத்து வரக்கூடிய மேவலூர் குப்பம் நம்ம இங்கே தான் இருக்கிறோம். சரியா ஒரு லேண்ட்மார்க் சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. லீ சாலட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஷ்யமோட அபார்ட்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட்மார்க். மேப் லொகேஷன் கீழே போட்டுறேன். ஸோ வந்திருக்க கடையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாடு. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா விறகடுப்பு சாப்பாடு, வீட்டில் செஞ்ச குழம்பு, இது ரெண்டு தான் அந்த கடையோட காம்பினேஷன். அண்ட் வந்து இந்த கப்புள்ஸ் நடத்தக்கூடிய இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு ரூபாய் இட்லி பாட்டியுடைய கதை இருக்கு. அது வந்து இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது தெரியும். இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் 70 ரூபாய்க்கு மீன் குழம்பு, கறி குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாம் கொடுக்குறாங்க. பொரியல், அப்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. 70 ரூபா தான். அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடை, தள்ளுவண்டி கடை, சின்ன கடையா பண்றாங்க. ஆனா வந்து எப்படின்னா இது ரொம்ப பிரம்மாண்டத்தை யோசிக்காம நான் கொடுக்கறத சரியா கொடுக்கணும், மக்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இன்னொருத்தவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. அந்த விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ நான் பண்ணணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன். நிறைய இன்ஸ்டால்லாம் உங்களுடைய வீடியோ பார்த்தேன், அந்த விஷயம் பிடிச்சி போய் தான் நான் வந்தேன். இப்போ நேராக உள்ள போகலாம், அவங்கள்ட்ட பேஸ்ட் கடையை பற்றி கேட்டுக்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் வந்து சிந்து, என் கடை பேர் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு. நான் 5 வருஷமா கடை வச்சிட்டு இருக்கேன். காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளை கடை நம்ம கிட்ட இருக்கு. எங்க பாட்டி வந்து கமலா பாட்டி, அவங்க வந்து நிறைய நியூஸ் சேனல்லாம் கூட வந்திருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் நார்னமங்கலம் அப்படின்ற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயும் கடை வச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அம்மா வச்சிட்டு இருந்தாங்க கடை. அவங்க வந்து 50 பைசா 25 பைசாக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்க 50 பைசாக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 1 ரூபாய்க்கு வச்சிட்டு இருக்காங்க கடை. 1 ரூபாய் ஒரு இட்லி. தோசையும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால தோசை சுடுற அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்ல, அவங்களால ரொம்ப முடியல அப்படின்றதுக்காக வெறும் இட்லி மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவும் கடை வச்சிட்டு இருக்காங்க. சரி, உங்களோட பின்புலம் என்ன? நீங்க எப்படி உணவு தொழிலுக்குள்ள வந்தீங்க? இந்த இடத்துல எந்த ஒரு கடையுமே இல்ல. நம்ம எதனா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், இந்த பக்கம் போற வரவங்களுக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு நம்ம வீட்டு தேவைக்கு வந்து ஒரு 300 ரூபாய், அந்த 300 ரூபாய்க்கு நம்மளுக்கு போனா போதும் அப்படின்ட்டு காலையில கடை மட்டும் வச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு கடை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் மட்டும் அப்படியே மத்தியான கடையில நின்னுட்டேன். இப்போ வந்து காலையில நைட்டு 2 வேளையும் வந்து மாமனார் மாமியார் பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த கடையை பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன அப்படியே இந்த கடையில விட்டுட்டு அவர் அப்படியே ஆட்டோ ஓட்டுறதுல இறங்கிட்டாரு. இன்னைக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வந்து நான் வீட்டுல இருந்து வரதுக்கே 11 மணி ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துல எனக்கு சாப்பாடெல்லாம் வடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் கிளம்பி போவாரு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த கம்பெனி வேலையை விட எனக்கு இந்த கடை வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல வந்து கம்பெனிக்கோ இல்ல வேற எந்த வேலைக்கோ நான் போக மாட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலதான் நான் கடை வைப்பேன், வேற எங்கேயும் போய் வைக்கிற ஐடியாவும் இல்ல. நிறைய பேர் வந்து இப்ப என்கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த இடத்த பார்த்தாலே ஊருக்குள்ள இருக்கே, இங்க என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் வரும், இங்க நீங்க வைக்கிறது இதே கடையா ஒரு மெயின் ரோட்ல வச்சா நல்லா போகும் அப்படின்னு நாம சொல்றாங்க. மெயின் ரோட்ல வந்து ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனா இந்த இடத்துல இந்த கடை எப்பவுமே இங்க தான். சவிதா பசங்க எல்லாம் கூட இப்ப நம்ம கடைக்கு வந்து தான் சாப்பிடுறாங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட வருது. இல்ல, நான் ஹாஸ்டல்லாம் இல்ல, இது வந்து அபார்ட்மெண்ட் தான். பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் உடையது இந்த அபார்ட்மெண்ட். அங்க இருக்க ஸ்டூடண்ட் மேபி இங்க தங்கி இருப்பாங்க. ஆமா, நம்ம கடையில வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், சாப்பாடு, அப்பளம், இதுதான் நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோம். சைட் டிஷ் அப்படின்னு வந்து மீன், சிக்கன், முட்டை, இது 3யுமே கண்டினியூஸா போட்டுட்டு தான் இருக்கேன். மீன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. குழம்புக்கு மட்டும் நான் தேடி அலைஞ்சு அப்படின்னா வாங்கிடுறேன். ஃப்ரைக்கு வந்து 500 ரூபாய் 600 ரூபான்னு சொல்றாங்க. அதை வாங்கி நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அது ஓகே இல்ல, அதனால இன்னைக்கு ஃப்ரை போடல. சாப்பாடு வந்து இங்கேயே சாப்பிட்டா 70 rupees, பார்சல் அப்படின்னா 80 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், அன்லிமிட்டட் தான். நான் சாப்பிட வர ஒருத்தவங்க கிட்டயுமே சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்சலுக்கும் பத்தல அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல, அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். சிக்கன் வந்து 60 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்கேன். முட்டை வந்து 20. சிக்கன் ரேட் வந்து இப்போ உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா 300 ரூபாய் ஒரு கிலோ. ஒரு கிலோ வந்து 300 ரூபாய். நான் 1 கிலோ தான் போடுறேன். எனக்கு சிக்கன்ல லாபம்னு பார்த்தாலே ஒரு 100 ரூபாய் தான் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம மக்கள் எங்க கடைக்கு தேடி வரவங்க அதை கேட்கறாங்க அப்படின்றதுக்காக நாங்க அதை கண்டினியூஸா போட்டுட்டே தான் இருக்கோம்.
இருக்கும். சிக்கன் ஃப்ரை நைட்லயும் இருக்கு. சப்பாத்தி, இட்லி, தோசை, நைஸ் தோசை எல்லாமே நைட்லயும் இருக்கும். காலையில வந்து சப்பாத்திக்கு பார்த்து அப்படியே பூரி, இட்லி தோசை பூரி காலையில போட்டுட்டு இருக்கோம். காலையில 6 மணிக்கு எங்க மாமனார் வந்து இந்த கடையை ஓபன் பண்ணாருன்னா ஈவினிங் நான் 4 மணிக்கு இந்த கடையை மூடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5ல இருந்து 6 o'clock வரைக்கும் மூடி வைப்போம். அதுக்கு மேல சாயங்காலம் வந்து 6 மணிக்கு ஓபன் பண்ணணும். நைட்டு 10 மணி வரைக்கும் கண்டிப்பா கடை இருக்கும். இப்போ 9 மணிக்கு கரெக்டா க்ளோஸ் பண்றாங்க. இந்த சரௌண்டிங்ல நம்மளது மட்டும்தான் ஹோட்டல், வேற எங்கேயுமே இங்க ஹோட்டல் அப்படின்றதே கிடையாது. எல்லாமே இங்க தண்டலம்னு இருக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட கண்டிப்பா வரும். எது சாப்பாடு வாங்கினாலும் டிஃபன்னாலும் எதுனாலும் எல்லாமே ரோட்டுக்கு தான் போகணும். இதுக்கு சரியான லொகேஷன் சொல்லுங்க. எந்த இடம் இது? கரெக்டான லொகேஷன் வந்து ETA டவுன்ஷிப், மேவலூர் குப்பம், தண்டலம், பாஷ்யம் லீ சாலட் அபார்ட்மெண்டோட என்ட்ரன்ஸ்லயே நம்ம கடை இருக்கு. மேப் லொகேஷன் கீழே போட்டுறேன், பாத்துக்கோங்க. ஹாலிடேஸ் வந்து இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனால இப்போ நான் இங்க வந்து விறகடுப்புல சமைக்கிறேன். வீட்ல வந்து கண்டிப்பா சிலிண்டர்ல வச்சுதான் செய்வேன். எனக்கு சிலிண்டர் கிடைக்கலன்ற நேரத்துல நான் இப்ப கூட ஒரு 3 days லீவ் விட்டேன். சண்டே கம்பல்சரி லீவு. எல்லா நாளுமே வைப்பேன். எதனா குறை இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அப்பதான் என்னுடைய குறையை நான் அடுத்த வாட்டி திருத்திக்க முடியும். இந்த இன்ஸ்டால பார்த்து வந்துருந்தோம். ஃபுட்டு நல்லா இருக்கு. மீன் குழம்பு பிடிக்கும். 2 மீன் குழம்பு வைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டால. அதுக்கு வண்டி மெனக்கிட்ட வந்தோம் சாப்பிடுறது. டேஸ்ட்லாம் பரவாயில்லையா? நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா கவனிக்கிறாங்க. கிராமத்துக்கு வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. வேற மீன் குழம்பு இங்கே வைக்கிறோம்னு சொன்னால் மெனக்கிட்ட தேடி பிடிச்சி இன்ஸ்டா பார்த்து சூப்பராக இருக்கு. திருப்தியாக இருக்கு. ஒரு 15 வருஷமாக நான் வரேன். நல்லா இருக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. சாப்பாடு கேட்கும்போது சாப்பாடு கொடுத்து மறுபடியும் வயிறு யார வேணும்னு சொன்னால் இன்னும் திரும்பி அவங்க கேட்டு என்கிட்ட இன்னும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. விலையும் கம்மியான விலை, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு. மீன் குழம்பு கொடுக்குறாங்க, சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க, கீரை வேணுன்றா கொடுக்குறாங்க. எது வேணாலும் திரும்பி அண்ணே வாங்கிக்கிங்க, வரவங்களுக்கு அன்பாக கூப்பிட்டு அன்பாக சாப்பாடு கொடுக்குறாங்க. வயிறார சாப்பிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கு. அருமையாக எல்லாமே நல்லா செய்கிறாங்க. நல்லா இருக்கு. இதுவரையும் நாங்கள் பார்த்ததுல வந்ததுலேயே சாப்பாடெல்லாம் அருமையாக கொடுக்குறது, நல்லா கொடுக்குறாங்க. வந்து சாப்பிடலாங்க. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்னென்ன சைட் டிஷ் இருக்கோ எல்லாமே வாங்கிருக்கேன். அப்படிங்க வாங்க. ஒரு அப்பளம் மேலே வச்சிருக்கேன். உள்ள பார்த்தீங்கன்னா அழகா ஒரு மீன் குழம்பு, நல்லா வந்து நல்லா அரைச்சி போட்டு அழகா நல்லா கெட்டியான ஒரு மீன் குழம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். இது பார்த்தீங்கன்னா கறி தொக்கு, வெறும் 60 ரூபா தான். அடுத்து இந்த பக்கம் பாருங்க, இது வந்து முட்டை தொக்கு. இந்த சாப்பாடு அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா 70 ரூபாய்க்கு தான் தர்றாங்க. இது நிஜமாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனளிக்கும். ஸோ இப்போ வந்து வாங்க மீன் குழம்போட போயிடலாம். விறகடுப்பில் சாப்பாடை வடித்தாலே அது ஒரு ஃபீடு தான். நல்லா பரட்டிக்கிறோம். நல்லா கெட்டியான மீன் குழம்பு ட்ரை பண்ண மக்கள் வாங்க. நல்லா சாப்பாடு சாப்பிட மசிஞ்சு நல்லா இருக்குது. குழம்பு நல்லா வந்து எப்படி சொல்கிறது, வரப்புழப்பு நல்லா பஞ்சியாக ஒரு நல்ல ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு. ஆனால் இப்போ தான் வடித்தாங்க போல். சாப்பாடு வேறு சுட சுட இருக்கா, அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. மக்களே அடுத்ததாக கறி குழம்பு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். சாப்பிடுவோம், ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி, குழம்பு நல்ல கறி ஃப்ளேவரோடு இருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா அந்த மாதிரி டச் இல்லாமல் அதுக்காக கறி இந்த பெரட்னா அப்படி ஒரு கறி குழம்பு வச்சா அப்படி அது மாதிரி நல்லா ஹெவி மசாலா ஃபீல்லாம் இல்லாமல் லைட்டாக இருக்குது. ஆக்சுவலி உருளைக்கிழங்கு குழம்பு தூள் போட்டு ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூலில் பசங்கள்லாம் வந்து பொரிச்சு எடுத்துருவாங்க வீட்டிலேருந்து. இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்து. ஸ்பைஸியாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கும். மக்களே சாம்பாரோட ஒரு ரவுண்டு ட்ரை பண்ணுவோம். இது நான்வெஜ்ஜோட பயங்கரமாக இருக்குது. அது சூப்பராக இருக்குது. அது ரைஸ் ஆக்சுவலி நல்ல இந்த வெறையாக நிறைய நான் சாப்பிட்டேன். இந்த கடையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இந்த சாம்பாரை போட்டு ஊற்றுற நேரடியே அதை மசிஞ்சிருச்சு சாப்பாடு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பருப்போட ஃப்ளேவர் நல்லா டாமினேட் பண்ணுது. இந்த ஒரு சில சாம்பார்லாம் ரொம்ப இந்த புளி ஊற்றுவாங்க, அந்த மாதிரி புளியெலாம் ஊற்றலை, மைல்டாக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது. இந்த கறி பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க. நல்ல மசாலாவோட கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்குது, ரொம்ப காரம் கிடையாது. ஓகே, கரெக்டாக இருக்குது. எல்லாம் சாப்பிடுது இந்தளவு தான். சிக்கன் குழம்பு விட இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். சூப்பராக. கடைசி ரசம் வாங்கிட்டு வந்துடுவோமா மக்களே? அடுத்தது ரசம், தக்காளி ரசம் நிறைய கொடுத்து வந்துட்டேன். ரசம் சூப்பராக இருக்குது. சாம்பார் ரசம் ரெண்டுமே சூப்பராக மக்களே. முட்டை தொக்கோடு எடுத்து ஃபஸ்ட்டோட முட்டை தொகையும் கறி வச்சாது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா
இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு வயிற்று எதுவும் பண்ணாது, ரொம்ப கிராண்டியராக உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக ஃபீல் கொடுக்காது. அது டேஸ்ட்லையும் சரி அவுட்லுக்லையும் சரி மீடியமாக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் பண்ணாத ஒரு நல்ல சாப்பாடு. கண்டிப்பாக அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நான் எப்போயுமே வந்து ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்கேன். பசிக்கும் சரி ருசிக்கும் சரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். சவிதா காலேஜில் படித்தாலும் சரி, அது அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த கடையை வந்து மதிய வேலையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. வந்து சாப்பிட்டு சிஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நான் கடை சாப்பிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ லைக் பண்ணி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் நான் பக்கோடா பாய்ஸ். பை. 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம்.